இடரற்ற உறவுகளுக்கு உதவ கரம் கொடுப்போம். தாயகத்தில் இயற்கை இடர்களால் அல்லலுறும் வடக்கு கிழக்கு மலையக மக்களுக்கான IBC தமிழின் உறவு பாலம் வெள்ள நிவாரண பணி. தொடர்புகளுக்கு 0044 7832 76 95 22 மற்றும் 0094 77 137 7306. குறிப்பாக விரகல் பிரதேச செயலாளர் பிரிவை பொறுத்தவரை வறுமை கோட்டுக்கு கீழ் அல்லது அந்த மட்டத்திலே வாழக்கூடிய மக்கள் அதிகமாக வாழக்கூடிய ஒரு பிரதேசமாக காணப்படுகிறது. இப்பிரதேசத்தில் இருக்கின்ற கால்நடைகள் கூட எங்கு சென்றிருக்கின்றது என்று கூட தெரியாத நிலையிலே எங்களுடைய மக்கள் காணப்படுகின்றனர். அவருடைய நாளைய தினம் அவருடைய வாழ்வாதாரம் எவ்வளவு அவையும் என்பது கேள்விக்குறியாக காணப்படுகின்றது. நாங்கள் இந்த பிரதேசத்திற்கு வருகின்றிருக்கக்கூடிய நேரம் மாலை நேரமாக இருந்த போதிலும் IBC தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். உங்கள் எல்லோருக்குமே தெரியும், நாடளாவிய ரீதியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய சீரற்ற காலநிலை காரணமாக தொடர்ச்சியாக நாடு முழுவதும் மக்கள் மிகப்பெரிய அளவிலே பாதிக்கப்பட்டிருந்தார்கள். அந்த வகையில் நாங்கள் இப்போது திருகோணமலை மாவட்டத்தினுடைய வெறுகல் பிரதேச செயலாளர் பிரிவில் இருக்கக்கூடிய உப்பூரல் பிரதேசத்தில் இருக்கிறோம். இந்த பிரதேசமானது காலாகாலமாக பின்தங்கிய நிலையில் காணப்படக்கூடிய மக்கள் வசிக்கக்கூடிய ஒரு பிரதேசம். அது மாத்திரமல்லாமல் இந்த வெள்ள அனர்த்தத்தின் ஊடாக அதிக அளவிலே பாதிக்கப்பட்ட பிரதேசங்கள் ஒன்றாகவும் காணப்படுகிறது. இங்கு வாழக்கூடிய மக்களுக்கான உலருணவுப் பொருட்களை வழங்குவதற்காக நாங்கள் இன்றைக்கு தினம் IBC தமிழ் குழுமத்தினுடைய உறவு பாலம் சிறப்பு குழாம் இங்கே வருகை தந்திருக்கிறது. குறிப்பாக IBC தமிழ் உறவுகளினுடைய நிதி பங்களிப்போடு இடம்பெறுகின்ற உறவு பாலம் நிகழ்ச்சியினுடைய ஒரு அங்கமாக திருகோணமலை மாவட்டத்தினுடைய வெறுகல் பிரதேச செயலாளர் பிரிவில் இருக்கக்கூடிய உப்பூரல் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய மக்களை சந்திக்க இருக்கிறோம். நாடளாவிய ரீதியில் இடரை எதிர்கொள்ளக்கூடிய மக்களுக்கு தங்களுடைய வாழ்வாதாரத்தை அண்மை காலங்களாக இழந்திருக்கக்கூடியவர்கள், தங்களுடைய தொழிலுக்கு செல்ல முடியாமல், அதாவது குறிப்பாக கடல் தொழிலை அதிகளவாக மேற்கொள்ளக்கூடிய மக்கள் தங்களுடைய தொழிலுக்காக செல்ல முடியாத ஒரு நிலைமையும் காணப்படுகிறது. இப்படியான நிலையில் இந்த விவகாரங்களிலே மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய மக்களுக்கான நாடளாவிய ரீதியிலான இந்த உதவி திட்டம், அதாவது IBC தமிழினுடைய உறவு பாலத்தின் கீழாக இந்த நிகழ்ச்சியும் தொடர்கிறது. குறிப்பாக நாங்கள் திருகோணமலை மாவட்டத்தினுடைய வெறுகல் பிரதேச செயலாளர் பிரிவிலே உப்பூரல் பிரதேசத்தில் இருக்கிறோம். நாட்டில் ஏற்பட்டிருக்கக்கூடிய இடர் சூழ்நிலை காரணமாக பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய மக்களுக்கான IBC தமிழினுடைய உறவு பாலம் நிகழ்ச்சி திட்டத்தினூடாக இந்த மக்களுக்கான இடருதவி பொருட்களை வழங்குவதற்காக இருக்கக்கூடிய வேளையிலே வெறுகல் பிரதேச செயலாளர் நம்மோடு இணைந்திருக்கிறார். குறிப்பாக வெறுகல் பிரதேசம் இந்த இடர்கால பகுதியில் மிகப்பெரிய அளவிலே பாதிக்கப்பட்டிருந்தது. காரணம் மகாவலிகங்கையினுடைய வெறுகல் கரை, அது மாத்திரமல்லாமல் மாவிலாறு அணை உடைப்பு ஆகியவற்றின் காரணமாக கிராமங்களுக்குள் வெள்ள நீர் புகுந்து மிகப்பெரிய அளவிலே பாதிப்பு ஏற்படுத்தப்பட்டிருந்தது. இந்த நிலையில் இந்த வெறுகல் பிரதேசத்தினுடைய இப்போதைய நிலை தொடர்பாக கேட்டறிந்து கொள்ளலாம். வணக்கம். வணக்கம். வெறுகல் பிரதேசம் 10 கிராம அலுவலர்களை பிரிவை கொண்டது. வெறுகல் பிரதேசத்தினூடாக மகாவலியினுடைய கிளையாறு செல்வதன் காரணமாக இந்த பிரதேசத்திலே அண்மையிலே கிடைக்கப்பெற்று அதிகூடிய மழை வீழ்ச்சி மற்றும் சூறாவளியின் காரணமாக எமது வெறுகல் பிரதேசத்துக்குரிய 10 கிராம அலுவலர் பிரிவுகளிலே 9 கிராம அலுவலர் பிரிவுகள் பாதிக்கப்பட்டிருந்தன. இல்லை 1916 குடும்பங்கள் பாதிக்கப்பட்டு 13 இடைத்தங்கல் முகாம்களிலே நாங்கள் அவர்களை வைத்து பராமரித்து நேற்றைய தினம் அனைத்து முகாம்களையும் நாங்கள் மூடி மக்களை வீடுகளுக்கு அனுப்பியிருக்கின்றோம். வீடுகளுக்கு அனுப்பியிருந்த போதிலும் இந்த பிரதேசத்தினுடைய மக்களுடைய பிரதான வாழ்வாதாரமாக விவசாயம்,
அதேபோல் மீன்பிடி, கால்நடை வளர்ப்பு போன்றவையே பிரதானமாக காணப்படுவதனால் இந்த வெள்ளப்பெருக்கின் காரணமாக எமது பிரதேசத்தில் செய்யப்பட்டுள்ள கிட்டத்தட்ட 5000த்துக்கும் மேற்பட்ட ஏக்கர் நெற்செய்கை முற்றுமுழுதாக சேதமடைந்துள்ளதுடன் இப்பிரதேசத்தில் இருக்கின்ற கால்நடைகள் கூட எங்கு சென்றிருக்கின்றது என்று கூட தெரியாத நிலையிலே எங்களுடைய மக்கள் காணப்படுகின்றனர். எனவே எமது மக்கள் வீடுகள் சென்றிருந்த போதிலும் அவருடைய நாளைய தினம் அவர்களுடைய வாழ்வாதாரம் எவ்வாறு அமையும் என்பது கேள்விக்குறியாக காணப்படுகின்றது. இதன் காரணமாக நாங்கள் இந்த மக்களுக்கு இவ்வாறான தொண்டு நிறுவனங்கள் அதே போல அமைப்புகளூடாக கிடைக்கப்படுகின்ற உலர்வுணவுப் பொருட்களை விநியோகித்து கொண்டிருக்கின்றோம். இன்றைய தினம் ஐபிசி நிறுவனத்தினாலே எங்களுக்கு 250 அரிசி பொதிகள் வழங்கப்பட்டிருந்தன. அந்த பொதிகளை நாங்கள் உப்பூரல் கிராமத்திலே நாங்கள் தற்போது வழங்கி கொண்டிருக்கின்றோம். உண்மையிலே இந்த உப்பூரல் கிராமத்தை பொறுத்தளவிலே ஒரு 350 குடும்பங்களை கொண்ட ஒரு சிறிய ஒரு கிராமமாக காணப்படுகின்றது. முற்றுமுழுதாக இந்த பிரதேச மக்களுடைய வாழ்வாதாரமாக மீன்பிடி காணப்படுகின்றது. அண்மையிலே ஒரு சில வாரங்களாக இவர்கள் தொழிலுக்கு செல்லாது மிகவும் இக்கட்டான நிலைமையில் வாழ்ந்து வருகின்ற நிலைமையிலே அவருடைய அன்றாட வாழ்க்கையை கொண்டு செல்வது மிகவும் சிரமமாக காணப்படுகின்ற இவ்வேளையிலே இந்த ஐபிசி நிறுவனத்தினால் இவ்வாறான உதவி திட்டத்தினை வழங்கியிருப்பது இந்த மக்களுக்கு இந்த சந்தர்ப்பத்திலே மிகவும் பிரயோசனமாக இருக்கும் என்பதுடன் இவ்வாறான உதவி திட்டத்தினை வழங்கியமைக்காக இந்த பிரதேசத்துடைய மக்கள் சார்பாகவும் இந்த பிரதேச செயலாளர் என்ற ரீதியிலும் நான் இந்த இடத்திலே நன்றியை தெரிவித்துக் கொள்வதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன்.
குறிப்பாக விரைகல் பிரதேச செயலாளர் பிரிவை பொறுத்தவரை வறுமை கோட்டுக்கு கீழ் அல்லது அந்த மட்டத்திலே வாழக்கூடிய மக்கள் அதிகமாக வாழக்கூடிய ஒரு பிரதேசமாக காணப்படுகிறது. இந்த இடர்கால நிலையிலே வெள்ள நீர் வீடுகளுக்கு உட்புகுந்தது, அவர்களுடைய பொருட்கள் உடைமைகள் எல்லாம் சேதமாகி இருக்கிறது. இந்த நிலையில் அவர்களுடைய மீள் கட்டுமானம் என்பது இப்போதைக்கு சாத்தியமானதாக இருக்கு. அரசினாலே தற்பொழுது எங்களுக்கு வேண்டிய நிதி ஒதுக்கீடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன. நேற்றைய தினம் நாங்கள் இந்த மக்களுக்கு அவர்களுடைய பாதிக்கப்பட்ட வீடுகள், அதாவது வீடுகளுக்குள்ளே நீர் உட்புகுந்திருப்பதன் காரணமாக சிறு சிறு திருத்தங்களையும் செய்து அவர்கள் வீட்டிலே குடியேறுவதற்காக 25,000 ரூபா அவர்களுக்கு அரசினால் வழங்கப்படுகின்ற நிதியினை நேற்றைய தினம் நாங்கள் வங்கியிலே வைப்பெடுக்கின்றோம். அதே போல அவர்களுக்கான உலருணவுக்கான கொடுப்பனவினை நாங்கள் திங்கட்கிழமையிலிருந்து அவர்களுக்கு வழங்குவதற்கான ஏற்பாடுகளை செய்திருக்கின்ற வேளையிலே நாங்கள் இன்றைய தினம் எமது பிரதேசத்தில் இருக்கின்ற அனைத்து கிராமங்களுக்கும் சென்று பாதிக்கப்பட்ட வீடுகள், சேதப்பட்ட வீடுகள், பகுதியளவில் முழுமையாக அனைத்து வீடுகள் தொடர்பான தகவலையும் எடுத்திருக்கின்றோம். அந்த தகவலின் அடிப்படையிலே நிதியை கோரி அதனை மீள்கட்டுமானம் செய்து அவர்கள் நிரந்தரமாக அந்த வீட்டிலே வசிப்பதற்கான ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கின்றது. அதே போல அரசினால் தற்பொழுது விவசாயம் பாதிக்கப்பட்டதற்கான மானியங்கள் தொகைகள் அறிவிக்கப்பட்டிருக்கின்றன. அதுக்கான கணக்கெடுப்புகள் தற்போது மேற்கொள்ளப்பட்ட நிலையில் இருப்பதனால் அதற்கான நடவடிக்கைகள் முடிவு பெற்றது. அந்த விவசாயிகளுக்கான அந்த மானியங்களையும் பெற்றுக் கொடுப்பதற்கும் அரசினால் அறிவிக்கப்பட்டுள்ள சகல விடயங்களுக்கான கொடுப்பனவுகளையும் விவசாய மக்களுக்கு நாங்கள் அடுத்தடுத்த நாட்களிலே செய்து கொடுப்பதற்கு தயார் நிலையிலே எங்கள் உத்தியோகத்தர்கள் இரவு பகலாக கடமையாற்றி கொண்டிருக்கின்றார்கள்.
காரணமாக நாங்கள் இந்த பிரதேசத்திற்கு வருகின்றிருக்கக்கூடிய நேரம் மாலை நேரமாக இருந்த போதிலும் பெருகல் பிரதேச செயலாளர் மற்றும் அவருடைய ஊழியர்களும் இணைந்து இந்த அரிசி பொதிகளை மக்களுக்கு வழங்கி வைத்திருந்தார்கள். நிச்சயமாக இடரற்ற மக்களோடு அவர்களுடைய இந்த துன்பகரமான வேளையில் அவர்களோடு இருக்கக்கூடிய அரசு அதிகாரிகளுக்கும் இந்த நேரத்தில் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி உறவுகளே, மற்றும் ஒரு உறவு பாலம் நிகழ்ச்சியூடாக உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். வணக்கம். இடரற்ற உறவுகளுக்கு உதவ கரம் கொடுப்போம். தாயகத்தில் இயற்கை இடர்களால் அல்லலுறும் வடக்கு கிழக்கு மலையக மக்களுக்கான IBC தமிழின் உறவு பாலம் வெள்ள நிவாரண பணி. தொடர்புகளுக்கு 0044 7832 76 95 22 மற்றும் 0094 77 137 73 06.